பாலக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்து பருப்பை இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. துவரம் பருப்புலேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் பாலக்கீரையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு இதையும் ஆட் பண்ணி கீரை நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு குக்கரில் எக்ஸ்ட்ரா இருந்தனால குக்கரில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணியிருக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் 1/2 லெமனை புழிஞ்சு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்குனீங்கன்னா பாலக்கீரை கடையில்